வணக்கம். ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1 கப் எடுத்து பிரஷர் குக்கர்ல 3 to 4 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப் அல்லது ஒரு 15 to 20 பற்கள், தக்காளி 1 கப், புளி கரைசல் நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இது எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க தண்ணியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் செய்யும் போது எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், இது வீட்டிலேயே பண்ணதுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை. இதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். இதை நறுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர்ல போட்டு கொஞ்ச நேரம் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இருக்காது. கழுவிட்டு உடனே கட் பண்ணீங்கன்னா அந்த வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி நீங்க கழுவிட்டு உடனே நீங்க கட் பண்ணணும், நேரம் இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு சுத்தமான ஒரு துணி வச்சுட்டு நீங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம், ஜீரகம் இதை சேர்க்கலாம். வெந்தயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்ப இதுல நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க மேல. இந்த வெங்காயம் இப்ப நிறம் மாறி இருக்கு. தக்காளியை சேர்த்துடலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு போடுறதுனால இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். தக்காளி மசிஞ்சிருச்சு. இதுல அடுத்தது மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒன்னா கலந்துடலாம். குறைந்த அளவு தீ வச்சுக்கோங்க, நம்மளோட மசாலா எல்லாம் கரிஞ்சு போயிடாம இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மேல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதுல நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கெட்டியா இருக்கு. அதனால தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையில கொஞ்சமா இப்ப சேர்க்கிறேன். இது இந்த சாம்பாருக்கு நல்ல வாசனை கொடுக்குங்க. இப்ப நல்லா கொதிக்கிட்டோம். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கும் போது நீங்க வெண்டைக்காய நீங்க வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை சாம்பார்ல அப்படியே இருக்கும். அந்த வளவளப்பு தன்மை வரக்கூடாது அப்படின்னா எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது வெண்டைக்காய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காய நீங்க தனியா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இத கொஞ்சம் மிதமான தீயில வறுத்துட்டு கூட நீங்க இதுல சேர்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது. ஆனா இப்படி கொதிக்கும் போது சேர்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா வருங்க சாம்பார். நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம். இந்த வெண்டைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை சேர்க்கலாம். இந்த வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பாக்கலாம். சாம்பார் கொதிச்சு கொஞ்சம் சுண்டல மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயோட நிறம் மாறி இருக்கு, அதனால இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுல நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்திருக்கேன். இப்ப இது நம்ம சுவை பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிப்பு எனக்கு சரியா இருக்குங்க. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம அடுப்ப நிறுத்திடலாம். இப்ப இதுல நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுல வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை நம்மளோட சாம்பார்ல சேர்த்துடலாம். இப்ப இதுல கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சாம்பார் இப்ப தயாராயிருச்சுங்க. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். நல்ல வாசனையா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நன்றி.